அரசமைப்பு சட்ட தினத்தையொட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் NH ஜவாஹிருல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அரசமைப்பு சட்ட பவள விழா நாளில் அதனை பாதுகாக்க ஒன்றிணைவோம் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் NH ஜவாஹிருல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். கூடுதல் சிறப்பாக இந்த ஆண்டு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பவள விழாவை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். 75 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழியாக பவள விழா பரிசை வழங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டவர்கள் தொடுத்த வழக்கில் அரசியல் அமைப்பு சட்ட முகப்புரையில் இடம்பெற்றிருக்கும் மத சார்பின்மை, சம உடைமை ஆகிய சொற்கள் 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக இடைச்செருகலாக திணிக்கப்பட்டது. எனவே அவற்றை அரசியல் அமைப்பு சட்ட முகப்புரையிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் மத சார்பின்மையையும் சம உடைமையையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. எனவே 1976ஆம் ஆண்டு முகப்புரையில் சேர்க்கப்பட்ட அந்த வரிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை தான் பிரதிபலிக்கிறது என்று தமது தீர்ப்பில் கூறி தொடுக்கப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். நமது அரசியலமைப்பு சட்டம் மத சார்பின்மை, ஜனநாயகம், சம உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கும் தலை சிறந்த அரசியல் சாசன சட்டமாகும். விடுதலை போராட்ட வீரர்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையிலான குழுவினால் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியாக துணை நிற்போம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அனைவருக்கும் அரசியல் அமைப்பு சட்ட பவள விழா நல்வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இன்று நவம்பர் 26, 2024 இதே நாளில் நவம்பர் 26இல் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை கான்ஸ்டிடியூஷன் டே, அரசமைப்பு சட்ட நாள் என்று அனுசரித்து வருகிறோம். இந்த ஆண்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய பவள விழா ஆண்டு. பவள விழாவை கொண்டாடக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு பவள விழா பரிசை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த ஒரு வழக்கில் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில், அதாவது பிரியாம்பிள் என்று சொல்வார்கள், இடம்பெற்றிருக்கின்ற செக்குலரிசம், மத சார்பின்மை, சோசியலிசம், சம உடைமை, இந்த சொற்களெல்லாம் பிறகு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976இல் இணைக்கப்பட்டது. எனவே இந்த 2 சொற்களையும், மத சார்பின்மையும் சம உடைமையும், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த 2 நீதியரசர்கள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் மதசார்பின்மையும் சம உடைமையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே 1976 இந்த 2 சொற்களும் பிரியாம்பிளில் முகப்புரையில் சேர்க்கப்பட்டாலும் கூட அவை அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை தான் பிரதிபலிக்கின்றன என்று சொல்லி சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள். அரசமைப்பு சட்டம், நமது அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மை, ஜனநாயகம், சம உடைமை ஆகியவற்றினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஒரு தலை சிறந்த அரசியல் சாசன சட்டமாகும். இந்த தினத்திலே கான்ஸ்டிடியூஷன் டேவில் மிக சிறப்பான இந்த தீர்ப்பை நமக்கு உச்சநீதிமன்றம் பரிசாக வழங்கி இருக்கின்றது. விடுதலை போராட்ட வீரர்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இன்றைய தினத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அரசமைப்பு சட்ட பவள விழா நல்வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கிறேன்.